அதனால் இப்போதைக்கு உங்களுக்குள்ள வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். அவளுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், எப்படி வேணாலும் பண்ணுவோம், எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம். ஏன் சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து, பிள்ளையை பார்த்துக்கிறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் பார்த்து கொடுப்போம். நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? அத்தா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க. சரிங்களா அத்தை? கொஞ்சமாவது உன் பிள்ளைல யோசிச்சு பாரு. அவளுக்கு பண்றேன், அவளுக்கு பண்றேன், அவளுக்கு பண்றேன்னு உன் பிள்ளைல நடு தெருவுல விட்டுறாதம்மா. பாத்துக்க. ஏன் அருவி வளர்ந்ததோ அருவி என் பிள்ளைல பாத்துக்குவா. ஒன்னும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாத்துக்குவா. நடு தெருவுல தாண்டி விட்டுட்டு போவா. ஐயோ எம்மா, ஒரு அளவுதாம்மா. என்னதான் இருந்தாலும் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. அவளே பார்க்குறேன், அவள் பிள்ளையே பார்க்குறேன்னு ஒன்னையே கண்டுக்காம இருக்காத. என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வளவி காணாம போச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த வளவியை திருடுனவன் நீதான்னு சொன்னாலே, மறந்துட்டியா? இங்க பாருங்க அத்தை, பழசெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். தேவையில்லாம பழச பேசி எதுக்கு இப்ப பழச இழுத்துக்கிட்டு இருக்கிய? அதெல்லாம் தேவையில்லாதது, விடுங்க. அவ ஒன்று என்னைய சொல்லலை. யாராக இருந்தாலும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வரதா செய்யும் டவுட்டு. அதுக்காக அவள் என்னைய சொல்லவே கிடையாது. கிருஷ்ணா தான் நினச்சாப்புல. அப்புறம் நான் எடுக்கலைன்னு தான் தெரிஞ்சிருச்சே. அப்போதான் அன்னைக்கே அன்பு கண்டுபிடிச்சிட்டாளே. அப்புறம் என்ன, இப்போ நானாக இருந்தாலும் என்னூட்டு பொருள் ஏதாவது காணும்னா உங்கள் மேலே சந்தேகம் படதான் செய்வேன். என்னடி சொல்ற? ஏன் மேலையா? ஆமா, உங்க மேல படதான் செய்வேன் சந்தேகம். அதுக்காக நீங்க தான் திருடினீங்கன்னு ஆயிடுமா என்ன? தெரிஞ்சுக்கோங்க. சும்மா பழசெல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்காம என்ன வேணும்? சுண்டல் சாப்பிடலா? நீ செஞ்ச சுண்டல் வேணாம், ஒன்றும் வேண்டாம். ஏ பாவி, கொஞ்சம் தண்ணி மோந்தா. அப்பட்டா, தம்பி வச்சிட்டு இருக்கேல்ல, என்கிட்ட வேலை சொல்றிய? போங்க அப்ப, அங்கே தானே இருக்க குடம். என் மோந்து குடிச்சா? ஆமா, நாளைக்கு முடியாம கிடக்கையில நீ தான் எனக்கு பால் ஊற்றி தண்ணி ஊற்ற போற. ஒரு முடக்கு தண்ணி கேட்கறதுக்கு எந்திரிச்சு போய் மோந்து தர மாட்டேங்கிற. எங்கிட்ட நீங்க எல்லாம் அவ பிள்ளைய வச்சிருக்கேன்னு தானே சொல்றா? ஏன் நான் நிக்கிறேனே, என்கிட்ட கேட்டா? ஆமா, 7 ரூபாய் 8 பக்கம் இருக்கு. வேண்டாம் சாமி, நீ மோந்து கொடுக்க வேணாம். போங்க. பிறகு ஒன்னும் என்கிட்ட கேட்க மாட்டிய, அப்படித்தானே? சோறு தண்ணி யார் ஊத்துறது? அதுக்கு மட்டும் மல்லிகா வேணுமா என்ன? அப்புறம் யாரும் அவன் புருஷனா ஊத்துவான்? ஏன் ஊத்த சொல்லி குடிக்கிறது? அது சரிதாண்டி. ஆம்பளை அடுப்படிக்குள்ள விட்டுக்கிட்டு உங்களுக்கு என்னடி வேலை? அப்பா, உங்ககிட்ட எல்லாம் பேசி மாறாது. என்னமோ பண்ணிட்டு போங்க. அருவி, ஆமா ஆமா, நீங்க பெரிய ராட்சசிய, உங்கள்ட்ட எப்படி நான் பேச முடியும்? வாங்கடி. இப்பத்தேன் வந்துட்டாள் வாக்கா நோக்க தொங்கச்சின்ட்டு. அருவி, முதல்ல இதை புரி. சி, இருங்கக்கா. அருவி, என்னடி, எதுவும் பிரச்சனையா? மல்லிகாக்க சத்தம் போடுற மாதிரி இருக்கு, கிளவி சத்தம் போடுற மாதிரி இருக்கு. என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லடி, சும்மாதான் இங்க பேசிட்டு தான் உட்காந்துருக்கும். என்ன வாய்ஸே டிஃப்ரெண்ட் ஆயிட்டு? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி, நான் ஃபோனை வைக்கவா? அருவி, என்னமோ நடக்க என்னன்னு சொல்ல மாட்டேன். அங்கே வரவா? இங்கே எதுக்கு வர? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இரு. சொல்லுடி. என்னடி சொல்றது? ஒன்றும் வேணாண்டி. சரி வை நீனு. எவடி அவ பேசுறவ? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அவ யாருக்கிட்டையோ பேசுவா. மல்லிகா, நான் கேட்கறது அவகிட்ட, உன்கிட்ட கிடையாது. அவகிட்ட கேனா உனக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது? நீயே பதில் சொல்லிக்கிட்டு வர. அவளுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பேச தெரியாது. பேச தெரியாதுன்னு தலையில அம்மி அரைச்சிருவிய, அம்மியில மிளகா அரைக்கிற மாதிரி தலையில அரைச்சி விட்டுருவிய. அதுக்காக தான் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசுவியடி, பேசுவிய. இதுவும் பேசுவிய, இதுக்கு மேலேயும் பேசுவிய. பேசுங்க பேசுங்க. எத்தனை நாளைக்கு பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாருங்க, எல்லா நாளும் தான் பேசுவோம். திமுரு பிடிச்சவளுக்கு என் வீட்டுக்கு வந்தவளுக்கு மாதிரி திமுரு பிடிச்சவளுக்கு யாருமே இல்லம்மா, உலகத்திலே போய் தேடி பார்த்தாலும். ஆமா, என்ன அருவி, நமக்கு வாய்ச்சது மாதிரி யாருக்கும் வாய்ச்சிருக்காதுல்ல அருவி. ஐயே மல்லிகா, அவ கூட ஒட்டுன்னு பேசாம இருப்பா போலடி. உன் வாய் தான் ஒட்டுன்னு இருக்க மாட்டேங்குது. என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கிற? என்ன நினைச்ச? ஏண்டி மல்லிகா, நான் என்னத்த நினைக்கிறேன்? நான்லாம் ஒன்றும் நினைக்கல. ஏ அம்மா, என்னம்மா திமுரு பேசுறாளுவோ? ஆத்தாடி ஆத்தா, விட்டு அடிச்சு தூக்கி பந்தாடிடுவாளுவோ போல. நான் போறேன். மல்லிகாக்கா, இனி எனக்காக நீங்க எதுவுமே பண்ண வேணாக்கா. என்னை ஏக்கா பண்ணக்கூடாதுன்றியா? நான் எனக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன்க்கா. எனக்காக நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆண்டி, இந்த கிளவி சொல்லுச்சுன்னு பேசுறியா நீயே? லூசாடி நீ. அது சொன்னா சொல்லிட்டு போகுது, அதெல்லாம் கண்டுட்டு நம்ம இருக்க முடியுமா என்ன? அதே இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே இதைத்தான் பேசும். விடு, இது ஒரு விஷயமே கிடையாது. இந்தா சுண்டலை பிடி. ஷோ, நீங்கள் சுண்டல் கொண்டு வர போய் உனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், நீ அம்மா இப்போ ஜாலியாக ஃபோன் பேசிட்டு உட்காந்துருப்ப. அப்படி இப்படின்னு அது வாட்டுக்கு வாயில் வந்தபடி பேசிட்டு போகுது.
ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குக்கா. ஏ அரைஞ்சு போடுவா அரைஞ்சு. அது பேசுறதுன்னு இப்பதான் பெருசா எடுத்துட்டு இருக்கா. அதெல்லாம் நீ மைண்ட்லேயே ஏத்திக்காதடி. அது என்ன சொன்னா என்னத்துக்கு ஆக போகுது? உப்புக்கும் ஆகாது புளிக்கும் ஆகாது. சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும் போ. ஆ சரிங்கக்கா. பிடி சுண்டலை பிடி, தம்பியை தூக்கிட்டு போய் தூங்க போடு. ஆன்னு கொட்டாய் விட்டுட்டு இருக்கான் பவி. இல்லைன்னா நீ போய் தொட்டியில் போடு, சித்தி இதை சாப்பிடட்டும். வேணாக்கா, சுண்டலை கொடுங்க, அவனை தொட்டியில் ஆட்டிக்கிட்டே நான் சாப்பிட்றேன் ஒன்னா. சரி அப்போ அப்படின்னா செய், இந்தா. ஆ சரிக்கா. பவி ஆட்ட சொன்னா கூட தரையிலதும் செவத்துலதும் மோதி விட்டுருவா. ஏன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குமா அவரை தொட்டில், அதனால தான் வாங்கிட்டே நான் சொல்கிறேன். ஆ கரெக்டுக்கா. அவள் எப்பவும் இப்படி தானே பண்ணுவா. ஆட்டி விடுறேன்னு அங்கங்கே மாதிரி தான் விட்டுருவா, அழ ஆரம்பிச்சிருவான். சரிக்கா போதும். ஆ சரிம்மா, இந்த தின்னு, இது சத்து. நீ தின்னா பிள்ளைக்கு சத்தா இருக்கு என்ன. நீ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு வச்சிடாம அழகா சாப்பிட்டு முடி. ஆ சரிக்கா. மா, வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், எங்கம்மா கௌசியை காணோம். இது வேறம்மா, நம்ம பாட்டுக்கு அவங்க அம்மா வந்தப்போ சண்டை போட்டோம், இவ பாட்டுக்கு எங்கேயாவது போய் தொலைஞ்சிட்டா, என்னமாவது பண்ணிக்கிட்டா, என்னம்மா பண்ணுறது, அதான் பயமாக இருக்குது. வீடு ஃபுல்லாக தேடிட்டு வந்தேன், கரெக்டாக நீ வர உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எங்கம்மா போனா? அவ என்ன ஆச்சுன்னே தெரியலையே, காணோம். டேய் லூசு பயலே, என்னம்மா? இப்படியும் நாட்டில் ஒரு புருஷன் இருக்கான். இந்த கதையெல்லாம் நான் எங்கே போய் சொல்லன்னு தெரியல. அடே நீ ஒரு லூசாடா. அவ காலையில் வேலை கிளம்பி போனாலே, உனக்கு தெரியாதா? என்ன சொல்ற? வேலைக்கா? நிஜமா சொல்றம்மா? அந்த பிள்ளை வேலைக்கா போச்சு? மா, என்கிட்ட சொல்லாம போகுமா? மா, நீ உனக்கு தெரியலம்மா, வேற யாரையோ பார்த்துருக்க வேலைக்கு போனத. அந்த பிள்ளை இருக்காது. என் ரெண்டு கண்ணு என்ன கெட்டா போச்சு, இல்லை அழுகி போச்சா, இல்லை கண்ணு தெரியாமல் போச்சா? அதெல்லாம் என் கண்ணு ரெண்டு பவர்ஃபுல்லாக தெரியுது. இங்கே பாரு, லூஸ் மாதிரி பேசுறது நீ தான். அந்த பிள்ளை போகும்போது நான் பார்த்தேங்கிறேன், இல்லை இல்லைங்கிற. அவள் தான் அன்னைக்கே சொன்னாலடா, நான் வேலைக்கு கேட்டிருக்கேன் போகிறேன் அப்படின்னு. அவள் கிளம்பி காலையில் போனதை நான் ரெண்டு கண்ணால் பார்த்தேன். ஒரு வார்த்தை போகிறேன் வாரேன்னு சொல்லலை. ஆனால் ஒன்றையே காணும், நீ முதலுக்கே கிளம்பி போயிட்ட. ஒருவேளை நான் நினச்சேன் ரெண்டு பேரும் தான் போயிட்டீங்களோ அப்படின்னு. மா, நம்பவே முடியல. இவன் ஏமா திடீர்னு இப்போ வேலைக்கு போனா? விட்டுருக்கவே கூடாது, நான் போகக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் வேலைக்கு. போக விடக்கூடாது அப்படின்னு. இப்போ பார்த்தா அவள் பட்டு கிளம்பி போயிருக்கா. சரி, கொஞ்சம் கூட ஒரு மரியாதைனே கிடையாதும்மா. சொல்லிட்டு போவோம் பண்ணுவோன்னு அவள் இஷ்டப்படி ஆடிட்டு இருக்காம்மா. அவகிட்டலாம் யாரும் பேச முடியாதுப்பா. அவள் எங்கே போனால் நமக்கு என்ன, எங்கே வந்தால் நமக்கு என்ன. நம்ம ஏதாவது கேட்க போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தரமாட்டா. அவள் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பா. தேவையாதெல்லாம் கேட்டுக்கணும்னு அவள் எப்போவோ வரட்டும், என்னமோ பண்ணட்டும். நீயுமே கேட்டுக்காத. நீ கேட்டாலும் ப்ராப்ளம் தான், சரியா? இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவா வருவா, நம்ம கேட்க கூடாதா? மா, என்னம்மா பேசுற? நீ வாப்பா, அவள் வந்துருவா, சாப்பிடுவா. இல்லம்மா, வந்துடட்டும், அப்புறமா சாப்பிட்றேன். அது வரைக்கும் இங்கனே நிற்க போறியா? இல்லம்மா, வரட்டும், பார்ப்போம். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். எப்படிடா உங்க அம்மாக்கு முன்னாடி பேசுறா? நீயே பாத்தீல, இப்படியாடா பேசுவா? எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. அவங்க அம்மா கிட்ட 4 வார்த்தை பேச விட மாட்டேங்கிறா. என்ன நம்ம அப்படி பேசிட போறோன்னு பேச விட மாட்டேங்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா தான் பேசுறா, திடீர்னு அவங்க அம்மா கண்டது ரொம்ப பண்றா. முன்ன இருந்த கௌசி இல்லடா தம்பி. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ இருந்தா உனக்கு, இல்லைன்னா போய் ஏதோ செஞ்சுட்டு போக வேண்டியதான் போ. இருமா, கௌசி வேணும்னே பண்றாம்மா. ஆனா உண்மையா அவ அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு நீ ஏன் நினச்சிக்கிட்டே இரு. என்னைக்கு அவ சுயரூப காட்ட போறாளோ தெரியல. நீ நினைக்கிறதாம்மா தப்பு, அவ அப்படி கிடையாது. அஸ்வின் பாய். தேங்க்ஸ் அஸ்வின், நல்ல வேலை வீட்டு பக்கத்திலே கொண்டு வந்து விட்டுட்டேன். ஓகே, உன்னோட ஹவுஸா இது? இது என்னது? நான் ரொம்ப ராயலா இருப்பேன்னு நினைச்சேன். ஜஸ்ட் குடிசா? ரியலி? ஆமாம் ஹஸ்பண்ட். என்ன செய்ய, தலை எழுத்து அப்படி இருக்கு. சரி ஓகே. ஓ ஷிட், மேரேஜ் ஆயிட்டான்? ஆமாம் அஸ்வின். ஆ, அவனா ஹஸ்பண்ட்? ஆமாம். ஓகே, சரி, நான் போயிட்டு வரவா கௌஷி? ஓகே அஸ்வின் பாய். அஸ்வின்,
மார்னிங் என்ன பிக்கப் பண்ணிடு அஸ்வின். மார்னிங் ஈவினிங் பிக்கப் ட்ராப் பண்ணிட்டேன்னு ஏன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து பஸ்க்கு டைமிங்கே இல்லை. ஆஃபீஸ் டைமுக்கு பஸ்ஸு டைமிங் கிடையாது அஸ்வின். ப்ளீஸ். ஓ மை காட். ஹே கௌசி, இதை விட எனக்கு வேற என்ன ஒர்க் இருக்கு சொல்லு. போகிறப்போ உன்னை பிக்கப் பண்ண போகிறேன், வீட்டுக்கு போகிறப்போ உன்னை ட்ராப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஹெல்ப் தானே. ஓகே கௌசி, பாய். ஆ ஓகே அஸ்வின், பாய். ஓகே, போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஹே நில்லு. ஏன்? என்ன ஏன்? ஆமா, இப்போ உன்னை கூட்டிட்டு வந்தது யாரு? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட்டு. அவங்களோட ஆஃபீஸில் தான் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒர்க் கேட்டிருந்தேன், அங்கே சக்ஸஸ் ஆகிட்டு சரி ஓகே அங்கேயே ஜாயின் பண்ணலான்ட்டு இன்னைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன அதுக்கு? சரி, ஒர்க் இது மாதிரி கிடைச்சிருச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லவே இல்லை. உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? சொல்லு, உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? நீ தான் நீ ஒர்க் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்த. உன்கிட்ட சொன்னால் போக விட மாட்டேன். ஸோ நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? இங்க பாரு கௌசி, சரி ஓகே ஜாயின் பண்ணிட்டா, வரும்போது எனக்கு ஒரு கால் பண்ணி தான் நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்கு இவனோட பைக்ல வர? ஏய், இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க போகிற வழி இதுதான். சரி ஓகே உன்னை பிக்கப் பண்ணுறேன் வா கௌசின்னாங்க. சரி போகிறப்ப வரப்போ இவங்களோட பைக்கில் போட்டால் பிரச்சனை சால்வ் ஆகிடும் இல்லையா? ஏன் பஸ் பிடிச்சி ஏன் உன்னோட பைக்குக்கு பெட்ரோல் போட்டு எதுக்கு தேவையில்லாது? அதோட உன்னோட ஒர்க்கே நிறைய இருக்கும், அதை பாருப்பா. என்ன நீ பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணலாம் வேண்டாம். அம்மா தாயே, அப்போ டெய்லிக்கு இவங்க கூட தான் வண்டியில் வர போறியா? ஆமாம், இவங்க கூட தான் வரப்போகிறேன். இவங்க என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட்டு. அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஓ கூடயாது ஜஸ்ட் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான். ஆனால் அவன் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஏன் எல்கேஜிலேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. சரிம்மா? கௌசி, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. எனக்கு இவங்க கூட பைக்ல வர்றதுலாம் எனக்கு பிடிக்கல கௌசி. உனக்கு பிடிக்கலங்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாம போயிட்டு வந்துடுவேன் நான். அதனால எனக்கு ஓகே. உனக்கு ப்ராப்ளமாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இங்க பாரு கௌசி, நான் சொல்றத கேளு. நீ இனிமே போகிறத பார்த்தனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆனால் எனக்கு என்ன, ஆகாட்டி எனக்கு என்ன, எனக்கு நோ ப்ராப்ளம். சரி ஓகே, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஃபுல் டயர்டு.